இது தொடர்பாக பேரணி நடத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக முதல்வர் போயிருந்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளூரில் ஓணம் முடிக்க முடியாதவன் அசலூர் போய் ஆணை பிடிச்சாங்களாம். அந்த கதை தான் பார்த்தேன். அப்பீல் டு ராஜீவ் காந்தி நல்லா இருக்குது. இதை வந்து திமுக சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் கொஞ்சம் வயசாயிடுச்சு, அந்த டங்கு ட்விஸ்ட் வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு, வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இயல்பாக சொல்லலையோ, வயசான காலத்தில் எங்கன்னா ஓரமாக உட்கார வேண்டியதானே, இங்கே குறுக்க நடக்குதுன்னு இயல்பாக நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதை சொல்லலாமா? அப்போ அவர் சிரிக்க மாட்டாருங்கிறதுக்காக அவர் சிரிச்சே பண்ணார். நல்ல மனுஷங்க, என்ன அப்படி கட்டி பிடிச்சி தழுவினாருங்க. உங்களை கட்டி பிடிச்ச ஒரு பிரைம் மினிஸ்டர் உங்களை கட்டி பிடிச்சவங்களாம் நல்லா வந்து அப்படி கட்டி பிடிச்சி எங்க பாஷையிலேயே எங்க மொழியிலேயே பேசி. என்ன மொழி அது? தெலுங்கு மொழி தான். இதுல என்ன, தமிழர் தானே? நான் தமிழர் தான், தெலுங்கர் தான், திராவிடியன் தான். இப்பதான் எங்க மொழி தெலுங்கு. நான் திராவிடம் சார். என்ன பேசுறீங்க? திராவிடம் பேசக்கூடிய 5 மொழிகளும் பேசுவேன். அப்படி இல்ல. நான் சீமான் பாத்தியா, சீமான் தம்பிய சொன்னார் பாருங்க, விஜய் தம்பிய. அந்த பக்கது இல்ல இந்த பக்கது ரோட்ல இருந்த நாங்க அப்படி ஒரு மசுறு இல்ல, எங்களுக்கு எல்லாமே தெரியும், புரியுதா? நாங்க திராவிடியன், இது திராவிடியன், இது திராவிட குடும்பம். தமிழகத்திலிருந்து தெலுங்கர்களை வெளியேற்ற வேண்டும், பிறமொழியாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். 90% தூய்மை பணியை செய்பவர்கள் அந்த தெலுங்கு பேசுகிற அந்த மக்கள். அவங்கள வெளியே அனுப்பிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு திமுகவின் TKS இளங்கோவன் பேசுகிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? என் நாடு வேஸ்ட் ஆகுது, நான் எப்படி வந்து என் நாடு அழிவதை, என் மக்கள் என் கண்முன்னே அழிவதை நான் எப்படி பார்ப்பேன்? உங்களுக்கு என்ன ஊரா மட்டும் எவனோ சாவனா உடப்பா. போற போக்குல சீமான முதலமைச்சராக்கிட்டாரு. ஏன் நான் ஒரு எஸ்சி ஆகக்கூடாதா? இப்பதான் காவேரி ஓடாது, திராவிடன்னாரு, அதுக்குள்ள டகாலி இந்தியன்ட்டாரு. என்ன திராவிடன் சொன்ன? திராவிடம் என்ன திராவிடம்? நீங்க தானே திராவிடம். ஆமாங்க, திராவிட நாடு தான் அது, திராவிட மக்கள் தான் நாங்க. ஒரு திராவிடன் சொன்னீங்க, திடீர்னு இந்தியன்றீங்க. மக்கள் எங்களுக்கு தான் 24ல எங்களுக்கு சொன்னாங்கல்ல, அப்ப எல்லாம் பாத்தீங்கல்ல, இப்ப என்ன பேக்குறீங்க? என்ன சொன்னாங்க? ஓட்ட போட்டு 40க்கு 40 ஜெயிக்க வச்சாங்கல்ல. பொய்ய வச்சுதான் நம்பி, பொய்ய வச்சு, ஆமா பொய்ய வச்சு பொண்ணை காட்டி பொருளை பொய் அந்த அளவுக்கு அவங்கள நம்ப வச்சு சொம்ப காட்டி அண்டாவ. ஆமாண்டா, அப்படின்றது ஒரு மரியாதையான வார்த்தை தான். அதை எப்படி நீங்க ஒரு பகடி வார்த்தையா பயன்படுத்தினாரு அவரு. மாமா ஸ்டாலின் அந்த வேலையை செய்யறாரு. அவருக்கு இல்லைங்க, அவர் என்ன சொன்னாரு? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். பீகார்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த திருட்டு வாக்காளர் தொடர்பா ராகுல் காந்தி அவர்கள் திருட்டு வாக்காளர் தொடர்பாக, அதாவது இந்த போலியா பிஜேபி வந்து வாக்காளர்களை ரெடி பண்ணி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது இல்லையா, திருட்டு வாக்காளரா அப்படின்னு சொல்லி ஒரு பேரணி நடத்திட்டு இருக்காங்க. எவன் சொன்னா அப்படி? ராகுல் காந்தி. இல்ல, திருட்டு வாக்காளர் யார் சொன்னாங்க? ராகுல் காந்தி தான் சொல்லியிருக்காரு. இங்க தமிழ்ல சொன்னாரு? ஆமா சார், ஒரு நியூஸ்ல இதுல வந்து திருட்டு வாக்காளர் தொடர்பா ஒரு பேரணி நடத்திட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி தமிழ்ல சொன்னாரா? என்ன சொன்னாருன்ற அது தெரியாது சார், ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. அப்ப வந்து நீங்க கிட்னி திருடுனா அது வந்து கிட்னி முறைகேடு, அது கிட்னி திருட்டு இல்லை, அதுக்கு பேர் முறைகேடு. வாக்காளர் முறைகேடுன்னு சொல்லுங்க. அது என்ன வாக்காளர் திருட்டு? என்ன திருட்டியாக இருந்தால் எங்கன்னா வச்சுட்டாங்களா? என்ன ஒன்றும் அது அர்த்தம் ஆகலையே. இது தொடர்பாக பேரணி நடத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக முதல்வர் போயிருந்தாரு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளூரில் ஓணம் முடிக்க முடியாதவன் அசலூர் போய் ஆணை பிடிச்சாங்களாம். அந்த கதை தான் இது பார்த்தேன். அப்பீல் டு ராஜீவ் காந்தி நல்லா இருக்குது. தமிழ்நாட்டு சிஎம்மோட அந்த விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மீம்ஸ் பொருளாக இருக்குது.
அது தேசிய அளவில் இன்னைக்கு ஆயிருக்கு. அப்படிதான் நம்ம இதில் பார்க்கணும். இதை வந்து திமுக சார்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் கொஞ்சம் வயசாயிடுச்சு, அந்த டங்கு ட்விஸ்ட் வந்து கொஞ்சம் இதுவாயிருச்சு, வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இயல்பாக சொல்லலையோ வயசான காலத்தில் எங்கன்னா ஓரமாக உட்கார வேண்டியது தானே, இங்கே குறுக்க நடக்குன்னு இயல்பாக நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதை சொல்லலாமா அப்போ? ஏன்னா அவங்க தான் வயசாயிருச்சு, ஏதோ கொஞ்சம் எல்லாருக்குமே டங்கு ஸ்லிப் ஆகுறது நார்மலான பிஎம்க்கு இதை காட்டிலும் வயசாயிடுச்சு, அவர் என்ன செய்யறது? இல்லை அந்த மாதிரி எங்கன்னா உலர்னத்தை காட்டுங்க. என்னத்தை வளரல, அவர் தான் இப்ப அமெரிக்காவோட அமெரிக்கா என் சகோதரர், இவர் தேர்தலில் ஜெயிச்சு அமெரிக்கா என் மச்சான், அப்படி இப்படி மச்சான் மாமான்னாரா, ஏதோ சொல்ல வந்து ஏதோ அண்ணன் சொல்லுவ அப்பான்னு சொல்லிட்டாரு, என்னுடைய பிரதர்னு சொன்னாரு. அப்படி எல்லாம் சொல்லி அவரை ஜெயிக்க வைக்க இன்னைக்கு இல்ல ஏதோ மோடி ஏதோ ட்ரம்ப்பை பார்த்து என்னோட சிஸ்டர்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க. ஆம்பளைனா பிரதர் தான் மேடையில பேசினாரு, தமிழ் மக்கள்லாம் அவருக்கு அதுக்கும் வளரலுக்கும் என்னங்க இருக்குது? இல்ல சார், வளரல விடுங்க. இன்னைக்கு என்ன பாருங்க, என்ன ஆப்பு வச்சான் அமெரிக்கா இந்தியாவுக்கு, அவன் வச்ச ஆப்பு இன்னைக்கு அவ்வளவுதான் நாசமா போயிட்டு இருக்கு இப்ப இந்தியா. அது யாரால வச்சாங்க நீங்க சொல்றீங்க? யாரு? ட்ரம்ப் தான், எல்லாம் மோடிஜி தான். நம்ம மோடிஜி நம்ம தேசத்தினுடைய பிரதமர். இது ஓட்டு திருடுறதுக்கு ட்ரம்ப்புக்கு என்னங்க ஆச்சு? ஓட்டு திருடுனது ட்ரம்ப் திருடல, ட்ரம்ப் சொல்லி கொடுத்தாரு, இவரு திருடுறாரு. ட்ரம்ப் ஏன் சொன்னாரு? ஆமா, நீ மறுபடியும் நீ ஜெயிச்சு வாப்பா, நீ நல்லா இருக்கணும், நீ வா 3வது முறையும் ஜெயிச்சு வான்னு சொல்லி ஐடியா கொடுத்தாரு. தமிழ்நாட்டுல அதனால இந்தியா ஜெயிச்சு வந்தாரு. என்னங்க பீகார்ல ட்ரம்ப்புக்கு ஓட்டு இருக்கா? எங்க பீகார்ல? இந்தியால அவருக்கு ஓட்டு இல்லைன்னா 1000 1,00,000 1 கோடி ஓட்டுகளை டூப்ளிகேட்டா போட்டு தானே மறுபடியும் 24ல வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்காரு. அமெரிக்காவின் சிஐ ஏஜென்ட் எத்தனை பேர் இந்தியாவில் பிரதமராக இருக்காங்க? எது அமெரிக்கா சிஐஏ ஏஜென்ட் எத்தனை பேரு? முதல் முறையா இவர் ஒருத்தர் தான். உங்க ஊர் யாரு? அவரு பேசாமே ஊமையா ஒருத்தர் இருப்பாரு. இங்க பாருங்க, அவர் பேசாம இல்ல, அவரு இறந்து போயிட்டாரு. யாரு அவரு? யார சொல்றீங்க? சொல்லுங்க, எல்லாம் உங்க சொந்தக்காரர். எங்க சொந்தக்காரர் தான் அவரு. மன்மோகன் சிங் யாரு? மன்மோகன் சிங் எங்க, அவரா பேச மாட்டாரு. அதுக்கு முன்னாடி இருந்தவர் யாரு? சிரிச்சே பழக்கப்பட்டவராச்சு அவரு. அவரு சிரிக்க மாட்டாருங்கிறதுக்காக அவர் சிரிச்சே பண்ணாரு. நல்ல மனுஷங்க, என்ன அப்படி கட்டி பிடிச்சு தழுவினாருங்க. உங்களை கட்டி பிடிச்சவங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் உங்களை கட்டி பிடிச்சவங்களாம் நல்லா வந்து அப்படி கட்டி பிடிச்சு எங்க பாஷையிலேயே எங்க மொழியிலேயே பேசி. என்ன மொழி அது? தெலுங்கு மொழி தான். இதுல என்ன, தமிழர் தானே? நான் தமிழர் தான், தெலுங்கர் தான், திராவிடியன் தான். இப்பதான் எங்க மொழி தெலுங்கு. நான் திராவிடம் சார். என்ன பேசுறீங்க? திராவிடம் பேசக்கூடிய 5 மொழிகளும் பேசுவேன். என்ன சொன்னாரு? அப்படி இல்ல. நான் சீமான் பாத்தியா, சீமான் தம்பிய சொன்னார் பாருங்க, விஜய் தம்பிய. அந்த பக்கது இல்ல இந்த பக்கது ரோட்ல இருந்தேன்னு நாங்க அப்படி ஒரு மசுரும் இல்ல, எங்களுக்கு எல்லாமே தெரியும், புரியுதா? நாங்க திராவிடியன், இது திராவிடியன், இது திராவிட குடும்பம். அதான் திராவிட குடும்பம். இந்த திராவிட குடும்பத்துல மொழிகள் எல்லாம் ஏற்புடையது. இந்திய நீங்க இருக்கீங்க சார், நீங்க தான் இருக்கீங்களே. யார் சொன்னா? நான் தான் சொல்லணும். உங்களை காட்டுல மூத்தவன் நான் தானுங்க, நான் தான் சொல்லணும். நீங்க எந்த காலத்துல? அதாவது நீங்க இருக்கிறன்றத உங்கள் இருப்பை நீங்க சொல்லுங்க, ஏன் இருப்பை நீங்க சொல்லாதீங்க. அட ஏங்க, உங்களுக்கு தெரியலன்னா நான் திங்கிறத நீங்க முடிவு பண்ணுவீங்களா சார்? இல்ல எனக்காக நீங்க திம்பீங்களா? நீங்க தெரியலைன்னா நாங்க தானே சொல்லி கொடுக்க முடியும், உங்களுக்கு தெரியணும். நாங்கன்னா வாயில லாலிபாப் தானே வச்சிருக்கோம். நீங்க ஒரு காலத்துல லாலிபாப் தானே வச்சிருந்தீங்க. ஒரு காலத்துல வைத்திருந்தோம், அதற்குத்தான் வைத்தார் சீமான் வேட்டு. நீலாம் திராவிடலடா, நீலாம் தமிழன்டா. சீமான் திராவிடனா அல்லது தமிழனா சொல்லுங்க? அவரு திராவிடன். அவர் ஏன் சார் நீங்க உருட்டுறீங்க? இன்னைக்கு நேத்திக்கு ஒரு கிறிஸ்துவ மாநாடு ஒண்ணு நடத்துற மாநாட்டுல கேள்விக்கு பதில் போய் சொன்னாரு. ஐயா, அந்த ஒரு ஃபாதர் கேக்குறான், ஒழுங்கா பைபிளை படிச்சுட்டு வந்து நீ எங்கள்கிட்ட பேசு அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு மானம் இருந்தாக்க ரோசம் இருந்தா அங்க போய் உட்காந்துக்கிட்டு வீரவசனம். இதுல என்ன மான ரோசம்? கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லி இருந்தாரு. அதுல யார் தெரியுமாங்க இவங்களுக்கு? நெஞ்சில பைபிளை வைத்துக் கொண்டு சாத்தான் என்ற கருணாநிதி பின்னால் செல்கிறீர்கள்னாரு. என்னையா போய் எங்களை போய் சாத்தான்னு வெளிப்படையா அப்படி சொல்லிய, நாங்க சாத்தானா கூட இருக்கட்டும், அதுக்காக இப்படி ஓப்பனா அடிச்சு விடலாமா அப்படிங்கிற கோவத்துல காழ்ப்புணர்ச்சியில காமாட்சி கத்துறாரு. வேற ஆமா ஆமா, நாங்க பேசுனா கத்துறோம், நீங்க பேசுனா எல்லாம் ஓகே எல்லாம். ஆமா, தூக்கத்தில் இருக்க தமிழனை தட்டி எடுப்பதற்கு கத்துறோம் கதறோம். ஏற்கனவே அப்படிதான் சாத்தான்களோடு ஒப்பிட்டு எங்களை சொல்லிவிட்டாருன்னு. ஆமா,
அதாவது ஏற்கனவே இஸ்லாமியருக்கு அப்படி தான் ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. அவனா சொல்கிறாரு, சாத்தானின் பின்னால் போகிறீர்கள், சாத்தானுக்கு உதவி செய்கிறீர்கள், சாத்தான் என்று தெரிந்த பிறகும் நீங்கள் அவருக்கு பின்னால் போகிறீர்கள்னு ஒரு ஓமையில் சொன்னார். உடனே இஸ்லாமியர்களை சாத்தான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கிளம்பிலையும் பார்த்தாங்க. அப்புறம் எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் குறுக்க பூந்தியாய் என்ன சொன்னார், என்ன பேசுகிறீங்க அப்படின்னு பிறகு வாயை மூடினாங்க. அதனால் ஓட்டு திருட்டுக்கும் இப்போ ட்ரம்ப்பு சொல்லி தான் இது நடந்ததுன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், என்னப்பா நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படி தான் நம்ம சொல்லிட்டு போவோம். இதுல இன்னொரு கேள்வியுமே எழும்புது. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இங்க பீகாரிகள்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க, பாத்ரூம் தான் கழுவிட்டு இருந்தாங்க அப்படின்னு கொச்சையா பேசியிருந்தாரு. எந்த ஒரு தைரியத்துல போய் அங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது ராகுல் காந்தி அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் பேசுறாரு அப்படின்ற கேள்வியுமே வந்து எழும்பிருக்கு, அதுவும் பீகார்ல. அட ஏமா இங்க வந்து நிறைய பேர் அந்த வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேற என்ன பண்றான்? அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? பூரா அவங்க தான் அந்த வேலை தான் பார்க்குறாங்க. 60% அந்த வேலை தான் பார்க்குறேன். அப்போ நான் ஒன்று சொல்றேன், தமிழகத்திலிருந்து தெலுங்கர்களை வெளியேற்ற வேண்டும், பிறமொழியாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். 90% தூய்மை பணியை செய்பவர்கள் அந்த தெலுங்கு பேசுகிற அந்த மக்கள், அவங்கள வெளியே அனுப்பிட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு திமுகவின் டிகேஎஸ் இளங்கோவன் பேசினார். அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இதுல என்ன இருக்கு? நீங்க அந்த வேலையை செய்றீங்க, அது அருந்ததியர் மக்கள் அந்த வேலையை. ஆனா பீகாரிகள் அப்படின்னு சொல்லி நீங்க மட்டும் இந்த மாதிரி அவங்கள அவமானப்படுத்தி பேசுறது எப்படி சரியா இருக்கு? எப்படி இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்ரூம் தான் கழுவ தெரியும் அவங்களுக்கு, படிப்பறிவு இல்லாத ஒரு ஆமா இங்க என்ன படிப்பறிவு அதிகமா அவங்க தான் பண்றாங்க அப்படிலாம் இங்க பாரு. பீகார், ராஜஸ்தான், ஊபி, மத்திய பிரதேஷ் இங்க இருக்கவன் தான் இப்ப இங்க வந்து 1.5 கோடி பேர் இங்க வந்து குமிஞ்சு இருக்கான். சரி, அவன் குமிறான், திருடுறான்ல, எதுக்கு அவனை அலோவ் பண்றீங்க? அதுதான் சீமான் கேட்கறல ஒரு இன்னர் லைன் பர்மிட்டை போடு, நாங்க கேட்கறலாம் இன்னர் லைன் பர்மிட்டை போடு, எவன் இங்க வரான் போறானாவது நமக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சாகணும், அந்த டேட்டாவது நம்ம கையில இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல. உன் நாடா தான் நீ செய்வில்லை. இல்ல அந்தந்த காவல் நிலையத்துல டேட்டாலாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இல்லையா? இல்ல அந்தந்த காவல் டேட்டா இருக்கு அப்படின்னா எப்படி கணக்கே இல்லாம மத்த மாநிலத்தை சேர்ந்தவங்க எப்படி நம்ம தமிழ்நாட்டுல வராங்க? சீமான் சிஎம் ஆவோ இல்லை நான் சிஎம் ஆவோ இதை அலோவ் பண்ணுவேன்னா என் நாடு வேஸ்ட் ஆகுது. நான் எப்படி வந்து என் நாடு அழிவதை, என் மக்கள் என் கண்முன்னே அழிவதை நான் எப்படி பார்ப்பேன்? உங்களுக்கு என்ன ஊரா மட்டும் எவனோ சாவனா உடப்பா. போற போக்குல சீமான முதலமைச்சராக்கிட்டாரு. ஏன் நான் ஒரு எஸ்சி ஆகக்கூடாதா? முதல்வரா ஆக முடியாதுன்னு சொல்றீங்களா சீமான் அவர்களை? கிழக்க உரிக்கிற சூரியன் ஆகாது. எஸ்சி ஆகலாம். எஸ்சி அது அவங்க வந்து கிட்டத்தட்ட 18-20% மக்கள். தமிழர்கள் எத்தனை சதவீதம் இருக்குங்க? அவன் யாருங்க எஸ்சிங்கிறவன்? யாருங்க? தமிழன் தானுங்க. சரி, இல்ல உங்க பேரில் நாங்கள் எஸ்சி, நாங்க தனிங்க. தமிழ்நாட்டில் தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறான்? தமிழர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ஒரு 40-45% இருக்காங்க. சரி, 45% ஒருத்தன் ஒரு 18% சேர்த்து 18% எல்லாம் சேர்த்து தான். சரி, ஒரு 50% நாங்க அப்படி வச்சுக்கலாம். 50 யாருங்க? 50 மீத 50 வந்து பல்வேறு மொழி பேசுற மக்கள். சொல்லுங்க பாப்போம், யாருன்னு சொல்லுங்க. ஏங்க இந்த இப்போ நாங்களாம் இப்போ தெலுங்கு இங்கே கிட்டத்தட்ட நெருக்கி பார்த்தா 1 கோடி பேர் இருக்கேன். எத்தனை சதவீதம்? எத்தனை சதவீதம்னாக்கா எப்படி போனாலும் ஒரு 16 இல்ல 16லேருந்து 17. 80 போடுங்க ஐயா. நீங்க ஒரு 80, நாங்க ஒரு 50, ஆக மொத்தம் 90. எப்படி தலைவர் மாதிரி கணக்கு? ஆமா, நாங்க ஒரு 80, நீங்க ஒரு 50, ஆக மொத்தம் 90. பரவாயில்லையே, நல்லாவே கணக்கு போடுறாரு. 90% பேர் லூசுகள் தான். அவர் தான் ஏதோ பேசுறாருன்னா நீ அதை வச்சுக்கிட்டு தொங்குற. எல்லாம் நம்ம சிஎம் கணக்கு ஐயா. என்ன சிஎம் கணக்கு? காலத்துல காந்தி கணக்குன்னு வாங்க தெரியுமா? இப்ப நம்ம சிஎம் கணக்கு, திமுக கணக்கு. அது நீங்க 50, நீங்க எவ்வளவு? நீங்க 80, நாங்க 50, ஆக மொத்தம் 90. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்க போயிட்டு கோ பேக் மோடி அப்படின்னு டிஷர்ட் போட்டு போக வேண்டியதானே தமிழிசை கேட்டிருக்காங்க. தமிழிசைன்னு பேரை சொல்லாதமா. முன்னாள் கவர்னர், எக்ஸலன்சி ஆஃப், முன்னாள் எக்ஸலன்சி ஆஃப் கவர்னர். நீங்க தமிழிசைக்கு கொடுக்குற மரியாதை, ஐயோ அது என் புள்ளங்க, என் அண்ணன் புள்ள, அப்புறம் நான் எப்படி சொல்ல இயலும்? ஸோ ஆகையினால
அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் டெம்பரவரி ஸ்பீச், அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க எல்லாம். ஆனா அவங்க சொன்னது கரெக்ட் தானே. நீங்க அங்க என்ன போயிட்டு correct? டி-ஷர்ட் போட்டு போக வேண்டியதானே. கோ பேக் ஹிந்தி தெரியாது போடான்னு ஹிந்தி தெரியாது சரி, போடா. மோடி கூட விட்டுருங்க, எங்க போய் ஹிந்தி தெரியாது போடா. பீகார்ல எதுக்கு நீங்க தான் நாங்க BJP ட்ரெஸ் கோடு வந்து என்ன எதிர்க்கிறீங்க. வைக்கணும்னு என்ன மயத்துக்கு நீங்க சொல்றீங்க? எங்களுக்கு ட்ரெஸ் கோடு எங்களுக்கு தெரியும். தமிழகத்துல இருக்கும்போது பேசுறீங்க இல்லையா, கோ பேக் மோடி இந்தியா ஓ, போட்டு ஏன் போடா அப்படின்னு இப்ப கூட சொல்லி நான் அங்க சொல்றேன், இருக்க போய் கோ பேக் மிஸ்டர் மோடி, கோ பேக் மிஸ்டர் மோடி. இல்ல, go back. பீகார்லயோ உத்தரப்பிரதேசலயோ அந்த ஏன் மாதிரி எல்லா மாநிலத்துல நாட்டிலையும் தான் சொல்லுங்க. போய் சொல்லுவோம் என்ன, அங்கேயும் நான் இந்தியன், நான் இந்தியன். ஏதாவது எந்த நாயாவது தொட்டுச்சுன்னா அப்ப மோடி இங்க இங்க அவர்கள் இந்தியன் வைகை கிடையாதா? ஓடாது, இங்க ஏங்க, வந்து இப்பதான் காவேரி கொஞ்ச ஓடாது. திராவிடன்னாரு, ஆ, அதுக்குள்ள டகாலி இந்தியன்ட்டாரு. என்னங்க திராவிடன் சொன்னீங்க. திராவிடம் என்ன திராவிடம்? நீங்க தானே இது திராவிட எதுவுமே அதுல கலந்துட்டீங்களா? ஆமாங்க, திராவிட நாடு தான் இது, திராவிட மக்கள் தான் நாங்க. இல்லைங்க, ஒரு இப்ப திராவிடன் சொன்னீங்க, திடீர்னு இந்தியன்றீங்க. ஒரு திராவிடனுக்கு ஒரு இந்திக்காரன் ஏதாவது பண்ணுனானா நாங்க விட மாட்டோம்னு சொல்றேன், இது புரிஞ்சுக்கோங்க. வந்து இவங்க தலைவர் பாலிசி. அப்ப எல்லா குற்றங்களுக்கும் இந்திக்காரங்க தான் வந்து செயல்படுறாங்க ஒட்டு அப்படின்னு மொத்தமா இந்த இந்தியாவையே ஆட்டி படைக்கிறது இந்திக்காரனுக்கு தான். அப்பயா புரிஞ்சுக்கோ. அப்பயா இந்திக்காரங்கிட்ட போய் என்ன ஜெயிக்க வைன்னு சொன்னீங்க? நாங்க எந்த இந்திக்காரன் பீகாரி ஏங்க அவனை போய் ஜெயிக்க, அவனை என்கிட்ட கூலிக்கு வந்து வேலை மாறடிச்சுட்டு போன நாயை பத்தி என்ன பேசுறீங்க? ஏங்க, கூலிக்கு தானே எங்கள்கிட்ட வேலைக்கு வந்தான், நாங்க சம்பளம் கொடுத்தா வேலைக்கு இல்ல. வந்தான். இப்போ உங்க கூட்டணி கட்சி மாதிரி கூலி வாங்கினா கக்குசியா கழுவுனா அன்னாரி வேலத்துல கழுவி இருப்பான், யாருக்கு யார் சொன்னா? அவன் எப்படி கழுவணும்னு உங்களுக்கு சொன்னான். ஏய், லெஃப்ட்ல கழுவாத, ரைட்ல கழுவு, இது ஒரு வித்தியாசமா இருக்கும், அப்பதான் எல்லாரும் பார்ப்பாங்க ஆமா. அப்படின்னு நீங்க லைட்ல கழுவணும். அதாவது பாப்பாங்களுக்கு பால் ஊத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த எடுபடியை தான். பாப்பான கூட்டு வந்து மூத்திரமை சாமி அப்படியே ஒத்திக்கிறேன்னு சொன்னது யார்? நாங்களா? நாங்க தான். அதுக்கு தான் வந்து ஓஜி மகேந்திரன் பொண்ணு காரி தூப்பிச்சியா, உங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க வேணும், நாங்க சொல்றபடி ஆடுவீங்க, ஜெயிச்சிட்ட பிறகு எங்களையே தூக்கி வைப்பீங்க அப்படின்னு. அதுக்கு எதுக்கு அந்த புள்ள? ஆமா ஆமா, அந்த பொண்ணு பேசும். அது ஒய்ஜி நீ வந்து யார் இருந்தாலும் பேரு பிரசாந்த் கிஷோரா, பிரசாந்த் அவரை கூடாம இருந்தா இந்த ஏச்சி திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவன் இனிக்குதா? அட ஏங்க, அந்த நாய் தான் ஓட்டு போட்டானா ஜெயிக்கிறதுக்கு? என்ன வேற பேசுறீங்க? கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாம, ஏங்க பொருத்தம் இல்லாத புருஷன் பொண்டாட்டி மாதிரி பொருத்தம் இல்லாம அந்த நாயை வந்து எங்க கட்டி வைக்கிறீங்க? 100 ஆண்டு பாரம்பரிய திராவிட இது அதுன்றீங்க. அப்புறம் போய் ஒரு ஐயர்கிட்ட போய் நின்னுங்கிறீங்க, ஒரு பூணூல்காரங்கிட்ட போய் சாமி எதனா பார்த்து செய்ய அப்படின்றீங்க. அது வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? என்ன வெக்கம் வேற? நீங்க நான் ஏங்க கூலிக்கு வேலைக்கு கூப்பிடுறதுல என்ன வெக்கம்? ஏன் கூலிக்கு என்ன வேலை? கூலிக்குன்னா கூலிக்கு தான். நான் வீட்ல ஒரு மரவாசம் செஞ்சானா? அவன் சொன்னதை நீங்க செஞ்சீங்க. அட ஏங்க நீங்க அவன் சொன்னதை செஞ்சேன், இவன் சொன்னதை செஞ்சோன்னு சொல்லி இந்த மாதிரி ஏக வசத்துல பேசி பேசாதீங்க. தேர்தல் வியூகம் வகுப்பாளர்ன்றவர் யாரு? தேர்தலில் இப்படி இருக்கணுங்க, இப்படி செய்யணுங்க, போகணுங்க, வரணுங்க, சொத்து கையில் திங்காதீங்க, பீச கையில் திங்க அப்படின்னு சொல்கிறவன் தானே அவன். இதெல்லாம் பண்ணால் நீங்கள் ஜெயிப்பீங்க, அதுக்காக தான் நான் கூப்பிட்டு வரோம். அப்புறம் நான் அவன் எங்களுக்கு வேலைக்காரன். ஒவ்வொரு வக்கீலை தேடுறோம், கொஞ்சம் நாமகமாக போட்டு ஐயங்கார் நல்லா பேசுவார் அப்படின்னு அவர் காலில் போய் விழுந்து, ஐயா நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஐயா, என்னை கொஞ்சம் காப்பாற்றி விடுங்கய்யா அப்படின்னு அவர் கேட்குற ஃபீஸை கொடுத்துட்டு, நான் அவனை வேலைக்காரனாக வச்சேன், ஏன் வேலையை செய்யறதுக்கு அவனை வச்சேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? உங்களுக்கு எதுவுமே சரியா இருக்காது சார். இல்லை, நீங்கள் திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் எதை செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறதே சீமானுக்கும் உங்களுக்கும் வேலை. உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நாடறியும் மக்கள் அறிவாங்க. ஆகையினால நீங்க எங்களை பத்தி பேசுறது ஒன்றும் புதுசு இல்லை. நீங்க பழைய டயலாக்க மறுபடியும் தூசி தட்டி பேசுறீங்க, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், பழைய குருடி கதவை தரடி தான். நான் என்ன சொல்றேன், இந்த ரூம்ல 4 பேர் இருக்கிறோம், என்னைய விட்டுருங்க. அவங்க 2 பேரும் நீங்க சொல்ற பதில கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னா காமாட்சி இஸ் கரெக்ட், அதர்வைஸ் காமாட்சி இஸ் இன்கரெக்ட். நாங்க கரெக்டா இல்லைன்னு அடுத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு தெரியும் நான் கரெக்டா இல்லை. மக்கள் எங்களுக்கு தான் 24ல எங்களுக்கு சொன்னாங்கல்ல, அப்ப எல்லாம் பாத்தீங்கல்ல, இப்ப என்ன பேக்குறீங்க? என்ன சொன்னாங்க? ஓட்ட போட்டு 40க்கு 40 ஜெயிக்க வச்சாங்கல்ல. பொய்ய வச்சுதான் நம்பி, பொய்ய வச்சு, ஆமா பொய்ய வச்சு பொண்ணை காட்டி பொருளை பொய் அந்த அளவுக்கு அவங்களை நம்ப வச்சு சொம்ப காட்டி அண்டாவ. ஆமாண்டா, இவருக்கு எப்ப பாரு சொம்பு அண்டா சொம்பு அண்டா மாடல் ஆச்சுன்னு சொல்றீங்க, ஆனா வெளியில என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? பொய் மாடல் ஆச்சுன்னு பேசிக்கிறாங்க. பேசட்டும், எங்களுக்கு என்ன, அதை பத்தி என்ன கவலை இருக்கு? பாருமா,
நாய் குலைச்சிட்டு இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோ. சூரியனை பார்த்து நாய் குலைக்குது. ஏன் சூரியனை பார்த்து சூரியனுக்கு கடா நாய்க்கு கடா? யோசிச்சு சொல்லுங்க டக்குன்னு. சூரியனுக்கு கேடா? எனக்கு சூரியனை பார்த்து நாய் குலைச்சோம் நான் பார்த்ததே இல்லையே. இதுல கெடுதல் என்ன இருக்கு? என்ன நாய் குலைச்சிட்டே இருந்தா வாய் வலிக்காதா? இப்ப குலைக்கிறீங்கல்ல, அது மாதிரிதான். இல்ல நீங்க ஏதாவது ஒரு நாயை மக்களை எல்லாரும் நாய்கள்னு சொல்றீங்களா? மக்களை நாய் போய் யாரு சொல்றாங்களோ, எங்களை குறை சொல்லக்கூடியவங்க எல்லாம் சூரியனை பார்த்து நாய் குலைச்சதுக்கு சமம் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. இதுல முதல்ல ஒரு தீர்மானமா சொல்லி ஆகட்டும். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்ன கற்பூர வாசனை தெரிஞ்சதுன்னா கோயிலுக்கு போகுதா? யாருக்குண்டா கோயிலுக்கு போனாலும் போகும். போகுங்க. ஏங்க அதுக்குதான் தாலியை கட்டுறீங்க. மழை பெய்யலையா வர்ண பவனுக்கு அதுக்கு கழுதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. அதெல்லாம் உங்க ஊர்லதான் ஆந்திராலதான் நிறைய பாருங்க. கழுதைக்கு கழுத தாலி கட்டுற வைபவம் எத்தனை சீரியல் வருது. சீரியல்ல வருதுங்க. இல்ல இந்த மாதிரி நான் எந்த சீரியலும் பார்த்தது கிடையாது. நீ எதுக்கு பாக்குற? நீ பாக்குறதெல்லாம் அடல்ட்ஸ் ஒன்லி தானே பாப்பீங்க. நாங்க பாக்குற சீரியல் பூரா அது வரும். ஒரு பொம்பளை பிள்ளை பேசுற பேச்சு. ஆமா. என்ன பொம்பளை பிள்ளை பேசுற பேச்சு? ஆமா. அது ஐயோ, அது திராவிட மேல உங்களுக்கு நாகரிகம். ஆமா, நீங்க வந்து எப்பவுமே பெண்களை கொச்சைப்படுத்தி தான் பேசுறீங்க. ஆமா, பொம்பளை பிள்ளைல கொச்சைப்படுத்தி பேசுறதுனாலதான் பொம்பளை பிள்ளைல நாங்க தெய்வமா பாக்குறோம், தாயா பாக்குறோம், தங்கையா பாக்குறோம். மத்தவெல்லாம் நான் வந்து அவங்க என்னமோ சொல்றேன். ஒரு தாயா பாருங்க, ஒரு தங்கையா பாருங்க, பொண்டாட்டியா பாருங்க. எல்லாரையும் ஒரே மாதிரியா பாத்துறாதீங்க. ஒரே மாதிரியா பாக்குற ஆளுங்க தான் நீங்க. உங்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க. பெண்களை தெய்வமா அக்காவுக்கு நான் மாமியா மாமான்னு சொன்னவன்லாம் இருக்க அந்த நாட்டுல. அக்காவுக்கு மாமா அப்படின்னு அவன் சொன்னவன் இந்த நாட்டுல இருக்கான். நாங்க ஏதாவது அது யாரு? அதெல்லாம் அந்த அக்காட்ட கேள்வி சொல்லும். அக்காவுக்கு மாமா அது யாரு? அக்காவுக்கு புருஷன் மாமன் தான். ஆமா, அக்கா புருஷன் மாமன். மாமா ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அதாவது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி. மாமானா டபுள்யூஎம்ஏவா? டபுள்யூஎம்ஏ தான். அப்படித்தானே பேசுறாரு மேடையில. அப்படின்றது ஒரு மரியாதையான வார்த்தை தான். அதை எப்படி நீங்க ஒரு பகடி வார்த்தையா பயன்படுத்தினாரு அவரு. மாமானா ஸ்டாலின் அந்த வேலையை செய்யறாரு. அவருக்கு இல்லைங்க. அவர் என்ன சொன்னாரு? இங்க இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சி குழந்தைகளுக்கு எல்லாமே நான் அம்மா அக்காவுக்கு மாமா அப்படின்னார்ல. தாய் மாமா அப்படின்னு சொன்னாரு. தாய் மாமான்னு சொன்னார்ல. தாய்க்கு மாமா. அப்ப என்ன அப்படின்னா எல்லாரும் எனக்கு என் கூட பிறந்தவங்க. தாய் கூட்டுக்காரு. தாய் மாமான்னா தாய் கூட்டுக்காரர். நீங்க அதை பிரிச்சு சொல்ல. தாய்க்கு மாமா. இப்ப தாய் யார மாமான்னு கூப்பிடுவாங்க? தாய் யாரு மாமான்னு கூப்பிடுவாங்க? வீட்டுக்காரரை கூப்பிடுவாங்க. ஆனா அப்ப இவரு வீட்டுக்காரரா? உங்களுக்கு ஏங்க அந்த பிரச்சனை? என்னங்க அரசியல்? அவர் வந்து எங்களை பார்த்து மிஸ்டர் ஸ்டாலின், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஒரு வீட்டு வேலைக்காரரா? இப்ப என்ன திடீர்னு மோடிக்கு? அப்படி இல்லைங்க. யாரா இருந்தாலும் மோடிஜின்னா அவரு ஒரு பிரதமர், இந்த தேசத்தினுடைய ஒரு ஒப்பற்ற தலைவர். ஒரு சொல் தான மரியாதை. ஒரு பிரதமரை பேசுறதுக்கு ஒரு நாட்டின் முதல்வர், ஒரு ஸ்டேட்டோட முதல்வர் ஆட்சியில் இருக்கிறார். முதல்வர்னா பெரிய கொம்பா? துப்பாக்கிலாம் வச்சுருந்தா பெரிய இதா? என் வீட்டு வேலைக்காரன் நீ. என் வீட்டில் சாக்கரை அடிச்சிங்கன்னா கவுன்சிலர் கூப்பிடுவேன், எம்எல்ஏ கூப்பிடுவேன், அமைச்சரை கூப்பிடுவேன், முதலமைச்சரை கூப்பிடுவேன். என் வீட்டில் சாக்கரை அடுப்பு எடுக்கிறவன் நீ இப்படின்னு பேசுனீங்கல்ல, அப்போ எங்கே போச்சு? இப்போ ஸ்டாலினை யாராவது அப்படி பேச முடியுமா? என் வீட்டில் சாக்கரை எடுக்கிறவொன்னு. ஆனால் நீங்கள் கக்கூசிலே ஊழல் பண்ணுறவங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி கூட முடியுமா? இது ஒரு இது நாகரிகமா? ஒரு முதலமைச்சரை பார்த்து என் வீட்டில் சாக்கடை அல்றவன் பெரிய கும்பா, துப்பாக்கிலாம் வச்சுருந்தா? ஏங்க அவன் சொன்னவன் யாரு? ஒரு சாதாரண ஒரு தொண்டன். யார்? எந்த தொண்டன்? எந்த தொண்டன் சொன்னான் சொல்லுங்க. ஏங்க அவன் தாங்க வந்து இப்போ திராவிட வகுப்பு எடுக்கிறான். திராவிட மாடல் கிளாஸு. அங்கங்கே மாணவர்கள், அங்கங்கே பல்கலைக்கழகம், காலேஜ், ஸ்கூல்னு போய் கிளாஸ் எடுக்கிறான். அட ஏங்க நீங்க வேற. என்னது அது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 5 வருஷம். ஏங்க இப்போ எடப்பாடியாரை எப்ப சொன்னாங்க? அதெல்லாம் இல்லைங்க. பார்த்துங்க அந்த வீடியோ எடுத்து இந்த இதில் போட்டு விடுங்க. நல்ல காமாட்சி ஐயா கூட இன்டர்வியூ எடுக்கணும்னா இப்போ கறியை தான் எடுத்துன்னு வரணும் பொழுது. ஒரு கேள்விக்கும் கறியை பூசணும் பொழுது. நீங்க கறியும் பூசுவீங்க. நீங்க இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச வீடியோ இது. ஏங்க ஒரு அரசியல்ல ஒரு மேடையில ஒரு தம்பி வந்து அதை பேசுறாரு. ஒரு வழக்கறிஞர் அவரு பேசுறாரு. அதை போய் பெரிய விஷயம். முதலமைச்சர்னா என் வீட்டுல சாக்கடை அடப்படுக்கிறவன்
ஏங்க அதெல்லாம் தப்புங்க, அப்படியெல்லாம் பேசக்கூடாதுதான். பேசினா இல்லையா திமுக என்ன இங்க கண்டிச்சு? பாருங்க, பேசுனாங்கங்கிறது எனக்கு தெரியாது, நீங்க சொல்லி தான் இப்ப எனக்கு தெரியுது. அதை அப்படி பேசியிருந்தாங்கன்னா அது தப்பு தான். யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து தான் அதாவது பேசணும். சொம்பை வச்சு அண்டா எடுத்துன்னு போவான்னு சொன்னேன்ல, இவனுங்க அண்டா எடுத்தும் போது சொம்பையும் சேர்த்து எடுத்துன்னு போகிற ஆளுங்க இவங்ககிட்ட நம்ம வந்து ஒரு லாஜிக் நியாயம் இதெல்லாம் எதிர்பார்த்தா நம்ம தப்பு அது.